மாலா யானி, தனக்கு சம்பந்தம் இல்லாத அடுத்தவருடைய வாழ்க்கையுடைய விஷயங்களில் கேள்வி கேட்காமல் இருத்தல் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்துக்கள் உண்டு. ஆனா இது ஒரு பொருட்டாவே நம்ம நினைக்கவே இல்லை, இது ஒரு சப்ஜெக்டாக நம்ம நினைக்கவே இல்லை. இது இப்படி ஒரு அம்சத்தை இது ஒரு பெரிய பாவம் என்று செய்வதில்லை, நம்ம நினைப்பதே இல்லை. புறம் பேசக்கூடாது என்பதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிறோம், விளங்கிக்கிறோமே தவிர அடுத்தவருடைய விஷயத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சில பிளவுகளை ஏற்படுத்தும் என்பதை யோசிக்கிறதில்லை. எனவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கேள்வி கேட்கக்கூடிய இந்த தூண்டுதல் அறிவீனத்தால் ஏற்படும், அறியாமையால் ஏற்படும். அந்த மாதிரி நம்ம பிஸியாக்கப்பட்டோம் என்றால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்கிறான், ஒரு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை புறக்கணிக்கிறான் என்பதற்கான அடையாளம், உலகத்தில் அடையாளம் இருக்குமே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை விட்டும் திசை திருப்புகிறான், புறக்கணிக்கிறான், அருள் வளத்தை திசை திருப்புகிறான் அடையாளம் ஷுகுலுஹு ஃபீ ஷஅனில் ஆகரின், மற்றவர்களுடைய வேலை மற்றவர்களுடைய காரியங்களில் ஒருவனை பிஸியாக்கி விடுதல். அடுத்தவண்ட விஷயங்களை தேர்றதிலையும் அடுத்தவண்ட விஷயத்தை பத்தி பேசுறதிலையும் ஒரு ஆள் அல்லாஹ் தஆலா இறக்கி விட்டானுங்களே, அது அடையாளமா எதுக்கு? அல்லாஹ் அவனை புறக்கணிக்கிறான் என்பதற்கான அடையாளம். என்ன காரணம்? இவர் அடுத்த ஒரு விஷயத்தை தலையிட்டு தனக்கு பிரயோசனமான அந்த பகுதிகளை வீணாக்கி கொண்டிருக்கிறார். இது மிகப்பெரிய அடையாளம்.